இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை இஎம்ஐ. பாத்தீங்கன்னா தன்னோட தேவைகளுக்காக எல்லாம் வாங்கிக்குவாங்க. நாளைக்கு அது கட்டுறதுக்கான விஷயம் கிடைக்காம போராட்டம். இது எப்படி கட்டுறதுன்னு தெரியாம ஒரு பயம். இதை தவிர்க்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல கடன் அப்படின்னாவே புதனை தான் குறிக்கும். நீங்க இஎம்ஐ எந்தெந்த பேங்க்ல லோன் போடணும்னு கூட இருக்குங்க உங்க ஜாதகத்துல. அந்த குறிப்பிட்ட பேங்க்ல வாங்கினா மட்டும்தான் பிரச்சனை குறையும். புதன்னா பேங்க். நீங்க வட்டி அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னாவே உங்களுடைய சம்பாத்தியம் அங்க மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப தேவைக்குத்தான் நீங்க கடன் வாங்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். இல்ல அளவுக்கு அதிகமா வாங்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு லைப்ரரி பக்கத்து இருக்கு அப்படின்னா நீங்க அங்க ஒரு புதன்கிழமை அன்னைக்கோ இல்லைன்னா வியாழக்கிழமை அன்னைக்கோ ஒரு குறிப்பிட்ட காலம் காலையில பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 மணிக்குள்ளார அங்க படிக்கிறது சிறப்பு. புத்தகம் பாசிட்டிவான விஷயத்த மட்டும் தான் நீங்க படிக்கணும். நெகட்டிவான விஷயத்த படிக்கக்கூடாது. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க, எப்படிங்க நான் போய் படிக்கிறது ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான புத்தகம் வாங்கிட்டு வாங்க. அதை பாசிட்டிவா உட்காந்து படிங்க. என்ன காரணம்? நெகட்டிவான விஷயத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை வளரும். அப்ப பாசிட்டிவ்ல என்னங்க? நல்ல விஷயத்த படிக்கணும். அறிவியல் சார்ந்தது, அவங்களுக்கு அதிசயங்கள் சார்ந்த விஷயமா நீங்க படிக்க படிக்க இஎம்ஐ தாராளமா